ஆப்பில் போனீங்கன்னா ஃப்ளைட் எல்லாமே ரொம்ப சீப்பராக இருக்கும். ப்ரீ பிளான்டு ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வந்து பட்ஜெட்குள்ளே கொண்டு வர முடியும். டாக்குமெண்டேஷன் சைடில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குன்னு நான் இப்போ சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஹோட்டல் புக் பண்ணிவிட்டு ஃப்ளைட் புக் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே நடக்கிற செலவுக்கான எக்ஸ்பென்ஸாக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒருத்தர் அந்த ஸ்டேட்மெண்ட் யாருமே நம்ப மாட்டாங்க. என்னடா ரொம்ப மோசமாக இருந்தாங்க 2 பேருமே ஒரே டைமில். அது நான் இங்கே கம்ப்ளீட்டாக எமோஷனல் பிரேக் டவுன் ஆகிட்டேன். பட் ஆனால் வந்து மற்ற இந்த ஃப்ளைட்டு அக்காமடேஷன் இது எல்லாமே லாஸு. ஏன்னா கேன்சலேஷனுக்கு ஒரு டேட் இருக்கும், அந்த டேட் க்ராஸ் பண்ணிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து போக முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த இன்சூரன்ஸ் ப்ரொவைடருக்கு வந்து ஒரு இமெயில் போட்டிருந்தேன். நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா போது நீங்கள் ரொம்ப சஃபர் ஆகிடுவீங்க. இன்னும் நிறைய ட்ராவல் பண்ண தான் போகிறோம். இது எல்லாமே எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், எங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கம்ப்ளீட்டாக. எங்கிட்டேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். யார்கிட்ட இன்ஃபர்மேஷன் கிடைக்குமோ அவங்கக்கிட்ட வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருந்தானா நம்ம வந்து மணி ரிலேட்டடில் வரலாம். ஏன்னா மணி தான். யூரோப்புக்கு ட்ரிப் போகிறோன்னா பைசா அப்படி இப்படி எடுத்து விடணும். மணிக்கு வரலாம். எவ்வளோ அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்கணும்? இப்படி எல்லா இடத்துலையும் விட வேணாம். சீப்பான கண்ட்ரியும் இருக்குது. ஏன் உங்கள் பயமுறுத்துற? அவ்வளோலாம் செலவாகாதுங்க. கரெக்டாக பிளான் பண்ணால் சூப்பராக கண்ட்ரி. நம்ம ஊரில் செலவு பிளானிங் ஏரியா எந்துதா அதுக்கு நெக்ஸ்ட் வருவோம். நீங்கள் எல்லா கண்ட்ரிலையும் போயிட்டு நான் ஒரு ஃப்ளோவில் இப்படி சொன்னேன், அப்படி செலவாகாது. ஆனால் பிளான் பண்ணலாம், பக்காவாக பிளான் பண்ணால் இந்தியாவில் ஒரு ஊரை ஒரு ஸ்டேட்டை போய் பார்க்குற அளவுக்கு இங்கே பார்க்க முடியும் யூகேலேருந்து. அது கரெக்டு. ஏன்னா வந்து நார்த் இந்தியாவுக்கு போகிறதுக்கே 1.5 லட்சம் ஆகுது. அதே 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 50,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம வேற கண்ட்ரி போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் நம்ம ரொம்ப சீப்பாக கூட போயிருக்கோமே. சீப்பாகவும் போயிருக்கிறோம். அதுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஆமா, 1.5 லட்சம் 2 லட்சம் பெரிய அமௌண்ட். நான் வந்து அவங்களுக்கு முதல்ல வந்து தோன்றது சுவிட்சர்லாந்து தான் தோணும். கரெக்டா? ஸோ நிறைய உள்ளுக்குள்ள நிறைய இருக்கு. நிறைய கண்ட்ரீஸ்லாம் நான் சொல்றேன். அது ஃபியூச்சர்ல சொல்றேன். எல்லாத்தையும் இங்கே சொல்லிட்டானா டாபிக் தீந்து போயிடும். அது விலை எதுவும் இருக்காது. அப்புறம் யூடியூப்ல என்ன பண்றதுன்னு உட்காந்து தலையை உடச்சிக்கிட்டு இருப்போம். விலை கம்மியா இருக்கிற கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்கு. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து சொல்றேன். அது இருக்கு. ஆனா நான் சும்மா அப்படி பேச்சுக்கு இப்படி சொல்லக்கூடாது. சாரிங்க. பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கணும்? மினிமம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வெப்சைட்டில் போய் பாருங்கள். ஒரு கண்ட்ரியோட வெப்சைட்லேயும் போய் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 10,000 ரூபா. இது எப்படின்னா நீங்கள் ஹோட்டல் புக் பண்ணிவிட்டு ஃப்ளைட் புக் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் புக் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே நடக்கிற செலவுக்கான எக்ஸ்பென்ஸாக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 100 pounds ஆர் 10,000 rupees நம்ம ஊர் கணக்குக்கு காட்டணும். ஸோ நம்பர் ஆஃப் டேஸை பொறுத்து உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு மாறும். பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுக்குறப்போ 3 to 6 months வரைக்கும் கண்ட்ரி டு கண்ட்ரி மாறும். ஐ திங்க் நான் கொடுத்ததெல்லாம் 3 months தான் கொடுத்துருக்குற மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. ஸோ 3 months நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா சடனாக அந்த அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 1000 pound 2000 pound அப்படின்னு வந்து விழுந்த மாதிரி இருக்கக்கூடாது. யாரும் அந்த ஸ்டேட்மெண்ட் யாருமே நம்ப மாட்டாங்க. என்னடா அது டூருக்காக அப்ளை பண்ணுறதுக்காக எங்கேயோ வாங்கி போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கேஷ் ஃப்ளோ வந்து உங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் ஆத்தென்டிக்காக இருக்கணும். நீங்கள் ஒரு சேலரி வாங்குறீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்ச மாதிரி ஒரு சேவிங்ஸ் பாட்டில் போட்டு வச்சுருக்கலாம். ஒரு 6 months நீங்கள் சேர்த்து வச்ச பணமாக இருந்து காட்டினீங்கன்னா அது வந்து நம்புற மாதிரி இருக்கும். டாக்குமெண்டேஷன் சைடில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குன்னு நான் இப்போ சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபீ எல்லா கண்ட்ரிக்கும் ஆவரேஜாக ஒரு 90 euros போட்டிருக்காங்க இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்ததில்ல. ஸோ 90 euros அப்ராக்சிமேட்டாக 9,000 10,000 அப்படி வரும். அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் புக்கிங் ஃபீஸ். அது எதுக்குன்னா அந்த ஏஜென்சிக்கு பே பண்ணுறோம் நம்ம. அந்த TLS VFS அது வந்து ஒரு 30 pounds அப்படி வரும். 3,000 rupees அந்த மாதிரி பண்ணுறதுக்கு மெயினாக இன்சூரன்ஸ் இருக்கணும், ட்ராவல் இன்சூரன்ஸ். ஒருவேளை நம்ம அங்கே போகிறோம், அங்கே போயிட்டு ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இல்லைனா வந்து ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடுச்சு, இல்லை உங்களால் ட்ராவல் பண்ண முடியல, ஹோட்டல் புக்கிங் கேன்சலேஷன் ப்ளஸ் நீங்கள் புக் பண்ண அந்த ட்ரிப்புக்கான டே ட்ரிப்ஸ்லாம் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ட்ராவல் இன்சூரன்ஸ் வந்து மேண்டேட்ரி. ஸோ அதுக்கு வந்து காஸ்ட் வந்து ஒரு 10 poundsலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது, 1000 ரூபாலேருந்தே. அண்ட் அது வந்து டியூரேஷனை பொறுத்தும் இருக்குது. இப்போ நம்ம 2 days தான் போகிறோன்னா அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கும், 3 daysனால் அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கும், அப்புறம் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கும் இருக்கும், எத்தனை பேர் அப்படின்றது. ஸோ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஆக்ஸான்னு ஒரு இது இருக்குது. ஸோ அவங்களுடைய சர்வீஸ் நல்லா இருந்துச்சு. இந்த 3 வந்து நீங்கள் டாக்குமெண்டேஷனுக்கு செலவு பண்ணுற பைசாவாக இருக்கும். ஃபோட்டோ நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ காஸ்ட் வந்து நம்ம ஊரில் சீப்பு, இங்கே வந்து ஒரு 10 pounds 12 pounds வரும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அப்புறமா பிரிண்டிங் காஸ்ட் இருக்கும். நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். இப்போ வந்து எங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. நாங்கள் நார்வே வந்து பிளான் பண்ணி புக் பண்ணிட்டோம். ஆனால் வந்து என்னோட பேரண்ட்ஸ் வந்து 2 பேருமே ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரா சிக்கு, ரொம்ப மோசமாக இருந்தாங்க. 2 பேருமே ஒரே டைமில். அது நான் இங்கே கம்ப்ளீட்டாக எமோஷனல் பிரேக் டவுன் ஆகிட்டேன்.
இப்போ வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்னால் நார்வே போக முடியாது. பட் ஆனால் வந்து மற்ற இந்த ஃப்ளைட்டு அக்காமடேஷன் இது எல்லாமே லாஸு. ஏன்னா கேன்சலேஷனுக்கு ஒரு டேட் இருக்கும், அந்த டேட் க்ராஸ் பண்ணிடுச்சு, அதனால் ஹோட்டல் எங்களால் கேன்சல் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் வந்து ஃப்ளைட்டு வந்து கேன்சலேஷன் இல்லாமல் தான் எடுக்கிற மாதிரி வரும். அப்போ தான் உங்களுக்கு சீப் ஆப்ஷன் கிடைக்கும். இதெல்லாம் கவர் பண்ணுறது தான் இன்சூரன்ஸு. நான் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சினாரியோ நடந்துருச்சு, ஸோ நாங்கள் வந்து போக முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த இன்சூரன்ஸ் ப்ரொவைடருக்கு வந்து ஒரு இமெயில் போட்டிருந்தேன் வித் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ். அதாவது எங்கள் ஃபாதர் இன்லாவோட ஹெல்த் ரெக்கார்டு அந்த ஹாஸ்பிட்டலேருந்து வந்தது அட்டாச் பண்ணி ஒரு பேசிக் பேக்கேஜ் தான் எடுத்திருந்தேன். பேசிக் பேக்கேஜ்னால் நீங்கள் கையிலேருந்து கொஞ்சம் காசு கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன ஆச்சுன்னா, அது அமிச்சதும் வந்து ஒரு வாரம் 10 நாள் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கிளைம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்ட்டுக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணதும் அவர் வந்து பார்த்தாரு, நம்பர் என்னன்னு கேட்டார், ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாம் சொன்னதும் பாலிசி நம்பர் கேட்டார். சொல்லிட்டு அப்புறம் சட்டன் ஓகே வி ஆர் ப்ராசஸிங் இட்னு சொல்லிட்டு அப்ரூவ் ஆகிடுச்சு. அப்ரூவ் ஆகி ஒரு 2-3 நாளில் பணம் வந்துருச்சு. அதில் என்னென்னா, நம்ம பேசிக் பேக்கேஜ் எடுத்ததுனால டிடக்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கையிலேருந்து பணம் போடுற மாதிரி இருக்கும். அதில் கிளியராக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் படித்து பாருங்கள். எங்கள் கேஸில் வந்து ஒருத்தருக்கு 100 பவுண்ட்ஸ், ஒரு பாலிசி 100 பவுண்ட்ஸ் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எங்கள் 2 பேருக்கு 200 பவுண்ட்ஸ் போக பேலன்ஸ் எவ்வளோ ஹோட்டலுக்கும் ஃப்ளைட்டுக்கும் பே பண்ணுமோ அந்த பணத்தை 600 பவுண்ட் வந்துச்சு. அது எங்களுக்கு இவ்வளோ பெரிய விஷயம். நாங்கள் போட்டது அந்த பேசிக் பிளான் தான். 2-3 நாள் 2 nights and 3 days. ஒருத்தருக்கு வந்து 18 பவுண்ட்ஸ், 17 to 18 பவுண்ட்ஸ். டிஃபர்ஸ். நான் போட்ட டைமில் கம்மியாக இருந்தது, இப்போ இருக்கலாம். நீங்கள் வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள், ஆக்ஸாவோட வெப்சைட்டு. பிளானிங் ரொம்ப முக்கியம். ட்ரிப்புக்கு வந்து இப்போது இந்த ஓவரால் எந்த ஊர் போனாலும் பிளானிங் வந்து நான் பண்ணுவேன். அது பிளானிங் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டுக்குன்னு ஆரம்பித்த ஒரு விஷயம் தான் இது. பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, நீங்கள் வந்து உங்களோட டேஸில் என்னென்ன பண்ண போகிறீங்கன்னு தெளிவாக இல்லை, எந்த ஊருன்னு தெளிவாக இல்லை, அங்கே என்ன ஒரு பேஸ் நாலேஜே இல்லைன்னா அங்கே போகும்போது நீங்கள் ரொம்ப சஃபர் ஆகிடுவீங்க. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு எதுவுமே கற்றுக்க முடியாது. சொல்லுவாங்க இல்லையா, இந்தியா இஸ் நாட் ஃபார் பிகினர்ஸ். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ட்ரிப் இஸ் நாட் ஃபார் பிகினர்ஸ். நீங்கள் பிகினராக ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு கண்ட்ரியை பற்றினா ப்ராப்பர் ரிசர்ச் இருக்கணும். அதுக்கு தான் வந்து இந்த ரிசர்ச்சுக்காக தான் என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் இந்த ஏஜென்சிக்கு போயிடுவாங்க. ஆனால் ஏஜென்சி அவங்க நல்லா பண்ணுற மாதிரி, இப்போ நானே ஃப்யூச்சரில் ஏஜென்சி ஆரம்பிக்கணும்னு இருக்கேன். ஆனால் எனக்கு கண்டிப்பாக ஒரு ஃபீஸ் தேவை. நான் சும்மா ஃப்ரீயாக ஒரு கம்பெனி நடத்த முடியாது, எனக்கு ஏஜென்சி ஃபீஸுன்றது வேணும். அப்போது அந்த ஃபீஸ் எல்லாம் உங்களோட பிளானில் வரும். நீங்கள் பட்ஜெட்டாக ஒன்று பண்ணும்போது அதுக்கு இன்னுமே வந்து நீங்கள் பர்சனலாக உட்காந்து ஒரு பிளானிங் போடுறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நான் நிறையா ஃப்ரீ பிளானிங் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு போட்டு கொடுத்துருக்குறேன். இந்த பிளானிங்கில் தான் உங்களோட ஹோல் ட்ரிப்போட ஹாப்பினஸும் இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் உங்களோட பிளானோட மொத்த சந்தோஷத்தையும் கெடுத்துரும். அதனால் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் ரிலாக்ஸ்டாக அந்த டூர் என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம டூர் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு போகிறோம். சுவிட்சர்லாண்ட் எடுத்துக்கலாமா எக்ஸாம்பிளுக்கு? சுவிட்சர்லாண்ட் போகிறப்ப என்னெல்லாம் பிளான் பண்ணேன்? சுவிட்சர்லாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான கண்ட்ரி. எல்லோரும் சொன்னாங்க 4 லட்சம் ஆகும் கண்டிப்பாக, ஒரு 3 லட்சம் 3.5 லட்சமாச்சும் நீ கொடுக்குற மாதிரி தான் போகணும். அது எப்படி கொடுக்குற மாதிரி போகும் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த எங்கெல்லாம் அந்த கண்ட்ரியில் என்ன இருக்குன்றதை பார்த்தேன். ஃபுட்டில் செலவாகுது, அக்காமடேஷனில் செலவாகுது. அதனால் உள்ளே வந்து ஹாஸ்டல் சில இடத்துலலாம் போட்டேன், மிக்ஸ் பண்ணேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரே தெரியாக ஹாஸ்டல்லே இருந்தாலும் உங்களுக்கு அந்த வைப் இருக்காது. நீங்கள் சில ரொம்ப அழகான லொக்கேஷனில் நீங்கள் ஒரு ஹோட்டல் போடுறது நல்லது. ஏர்பிஎன்பி இந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணி போட்டேன். அதுக்கப்புறம் லொக்கேஷனில் வந்து நீங்கள் எங்கே போகிற இடத்துல எப்படியெல்லாம் போகிறோம், ரூட் என்ன, அது இந்த ரூட்டெல்லாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ செலவாகுது. இப்போ நான் வந்து சுவிட்சர்லாண்ட் பாஸ் எடுக்கிறது எனக்கு சீப்பரா, இல்லை வந்து நான் ட்ரெயினில் நார்மலாக கொடுத்து போகிறதே சீப்பரான்னு சொல்லிட்டு நான் எல்லாத்துக்குமே போயிட்டு அந்த லிங்க்கில் போய் ஒரு ரேட்டும் நான் செக் பண்ணேன். அது என்னாச்சு, ஓகே இப்போ நான் ஒரு 10 நாள் இங்கே சுவிட்சர்லாண்ட் போகிறேன், 10 நாளைக்கு வந்து ட்ராவல் பண்ணி இப்படி போகிறதுக்குலாம் இவ்வளோ ரேட் ஆகுது, இதுக்கு வந்து இது இவ்வளோ கம்மியாகுது அப்படின்ற கம்பேரிசன்லாம் பார்த்தோன்னா ஓகே நம்ம இந்த டேஸ் வரைக்கும் சுவிட்சர்லாண்ட் பாஸ் போட்டுக்கலாம். இங்கேருந்து நம்ம இங்கே போகிறோம், இந்த இடத்துல டிரான்ஸ்போர்ட் சீப்பராக இருக்குது, அப்போ இங்கே வந்து பாஸ் ஆட் பண்ணால் இன்னும் எனக்கு 300 பவுண்ட் அதிகமாகும். அதை கம்மி பண்ணிவிட்டு நம்ம அந்த மாதிரி சுற்றலாம். இப்போ சாப்பாடு வந்து நம்ம அந்த வெளியில் போய் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு நம்ம சாப்பிட்றதுக்காக போகல, நம்ம சுற்றி பார்க்குறதுக்காக போகிறோம். அப்போ அங்கே கோஆப் என்ன இருக்குது, வேறு என்னென்ன சீப்பர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் ஃபுட்டு ரிலேட்டட்லாம் எடுத்தேன். அக்காமடேஷனில் எதெல்லாம் இருக்கிறதுலே சீப்பஸ்ட்டுன்னு பார்த்தேன். அக்காமடேஷன் எவ்வளோ முன்னாடி புக் பண்ணணுன்றதையும் செக் பண்ணேன். 6 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணுற ரேட்டுக்கு நான் எழுதி கொடுக்குறேன், நீங்கள் 1 மாதம் முன்னாடி பாருங்கள், அங்கே விலை அதிகமாக இருக்கும். சம்டைம்ஸ் விலை கம்மியான ஹோட்டல் தீந்து போயிருக்கும், சோல்ட் அவுட் ஆகிருக்கும். அதனால் எவ்வளோ ப்ரையராக எனக்கு வந்து ஒரு 8-9 மந்த்ஸ் முன்னாடி ஒன்று சொல்கிறாங்கன்னா
நான் இமீடியட்டாக ஆரம்பித்து அந்த மந்த்தே எல்லாத்தையும் புக் பண்ணி விட்டுருவேன். இன்னொரு விஷயம், இதெல்லாம் வந்து எவ்வளோ சீப்பராக பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முன்னாடியே பேமெண்ட் பண்ணுற மாதிரி வருமே அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து booking.com. நான் சொன்னேன் இல்லையா, என்னோட எல்லா ட்ராவல்லையும் booking.com இருக்கும், Airbnb இருக்கும், அப்புறம் வந்து வேறு என்னென்ன ஹாஸ்டல்ஸ், லோக்கல் கவர்மெண்ட் ஹாஸ்டல்ஸ் இருக்குன்றது இருக்கும். இப்போ booking.comனு வந்து பார்த்தீங்கன்னா அதில் நான் எப்போ வேணால் கேன்சல் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதனால் நான் முன்னாடியே பண்ணி வைக்கிறது எனக்கு ஈஸி. ப்ரீ பிளான்டு ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வந்து விலை பட்ஜெட்குள்ளே கொண்டு வர முடியும். சுவிட்சர்லாந்து பார்த்தீங்கன்னா நான் 2200 பவுண்டில் நாங்கள் முடித்தோம். யாருமே சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, 2200 பவுண்டுக்கு நாங்கள் முடித்தோம். ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லி, எல்லாருக்குமே தெரியும். 10 டே 10 நாள். நான் சொல்கிறது வந்து ஜஸ்ட்டு 1 or 2 டேஸ்க்கு அவ்வளோ சொல்லலை, 10 நாளைக்கு 2 பேருக்கும் 10 டேஸ்க்கு 2100 200 தான் ஆச்சு. இதுலேயும் நடுவில் நாங்கள் லாவிஷாக செலவு பண்ணவும் செஞ்சோம். அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் பிடிச்சிருக்கு, ஒரு ரூம் என்னெல்லாம் செக் பண்ணணும் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி? நான் வந்து ஹோட்டலுக்கு முன்னாடியும் லொக்கேஷன் செக் பண்ணுவேன். இப்போ எப்படின்னா ஹோட்டல் வேணும்னா அந்த ரொம்ப லொக்காலிட்டியில் இருக்கிற ஒரு இடம் தான் ஹோட்டல் தான் நம்மளுக்கு வேணும். இப்போது பாரிஸாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், சுவிட்சர்லாண்ட்லாம் சில உள்ளே போயிட்டு சில ஏரியா இருக்கும், அதெல்லாம் வந்து இந்தியன்ஸ் ட்ராவலே பண்ண மாட்டாங்க. நான் முதல்ல அதை போய் செக் பண்ணுவேன். அந்த ஊர் ஆளுங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட சேனல்ஸ் மட்டும்தான் பார்ப்பேன். நம்மளோட இந்தியன்ஸ் யாரும் போடுற சேனல்ஸ் பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு உள்ளே இருக்கிற ஹிடன் ஜெம்ஸ் தெரியாது. உள்ளே போயிட்டு அவங்க பிளாஸேன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், பிளாஸே இந்த இடம் வந்து பார்த்தோன்னா முக்கால்வாசி இந்தியன்ஸ் போகலை, அப்படியே போயிருக்கிறாங்க. சில நார்த் இந்தியன்ஸ் போயிருக்கிறாங்க. வீலாகிங் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நான் எங்கேயுமே பார்க்கல. ஆரேகார்க்னு ஒரு இடம் இருக்குது, ரொம்ப கம்மி இடம் தான் போயிருக்கிறாங்க. டக்குன்னு நம்ம பாரிஸ் ஐஃபில் டவர் போ, அப்புறம் வந்து இதுவா இங்கே போ அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்ரலாக ஒன்று இருக்கு இல்லையா. இதை வந்து நம்ம என்ஜாய் பண்ண போகிறோன்னா அதை நம்ம பண்ணக்கூடாது. உள்ளே போயிட்டு உள்ளே இருக்கிற யூனிக்கான லொக்கேஷன்ஸ் என்ன, ஒரே மாதிரி ஒரு 4 இடம் இருக்கா, அத்தனை 4 இதுக்கும் நான் டிக்கெட் புக் பண்ணால் என்ன ஆகுறது சொல்லுங்கள். இதுக்கும் இந்த மியூசியமுக்கும் அந்த மியூசியமுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, ரெண்டுத்துக்கும் பணம் கொடுத்தா என் பணம் வேஸ்ட்டு, ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்னு தேடுவேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ ஒரு லொக்கேஷனில் ஒரு 4-5 இடம் இருக்குது அந்த லொக்கேஷனில். அப்போது அதில் எது சென்டர் ஆஃப் இதில் அகாமடேஷன்றது பார்ப்பேன். அங்கேருந்து இந்த இடம்லாம் போகிறதுக்கு எனக்கு ஈஸி ரூட் இருக்கணும், அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கணும், இல்லை ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே இருக்கணும், எனக்கு விலை கம்மியாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இடத்துல நான் ஒரு லொக்கேஷன் பார்ப்பேன். அந்த லொக்கேஷனில் ஹாஸ்டல் இருக்கான்னு பார்ப்பேன். ஹாஸ்டல் வந்து ஷேர்டு இல்லாமல் கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருந்தானா நம்மளுக்கு நல்லது, இல்லைனா தேவையில்லாத ஹெல்த் இஷ்யூஸ் கூட வரும்ன்றா அந்த மாதிரி பார்ப்பேன். ஷேர்டுனா என்ன? ஷேர்டு இப்போ ஹாஸ்டல் வந்து எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு ஷேர்டு ஒரு மிக்ஸ்டாக எல்லாருமே இருப்பாங்க. ஷேர்டாக பாத்ரூம் இருக்கும், மென்னும் இருப்பாங்க, உமனும் இருப்பாங்க, சிலது உமன் மட்டும் இருப்பாங்க. ஷேர்டாக டாய்லெட் இருக்கும். அந்த மாதிரி டாய்லெட் வந்து ஷேர்டுனா காமன் லேடிஸ் மென் அப்படி இருக்கும். இப்போ என்னென்னா எல்லாரும் இருப்பாங்க, நீங்கள் உங்களால் நார்மல் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது. அந்த மாதிரி சினாரியோவில் நீங்கள் கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் வேணும்னா ஹாஸ்டலுக்குலாம் ரொம்ப முன்னாடி புக் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா ஃபஸ்ட்டு புக் ஆகிறது இண்டிவிஜுவலாக உங்களுக்குன்னு இருக்கிற டாய்லெட்டோடு இருக்கிறது தான் புக் ஆகும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் எங்கே போனாலுமே மெக்டி விலை கம்மி. உங்களுக்கு ஒரு வேலை வந்து விலை கம்மியாக சாப்பிட்னா ஒரு கோவாப்போ இல்லைனா ஒரு மெக்டியோ போனீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக ஒரு 200 300 நீங்கள் சாப்பிட்டு மூவ் ஆகிடலாம். இந்த மாதிரி விஷயம்லாம் நான் பார்ப்பேன். ஓகே, இப்போ ஃபுட்டுக்கு வந்து மெக்டி இருக்கான்னு பார்க்கலான்னு சொன்னேன். மரியாதை சார், உனக்கு என்னடா மரியாதை? நீ கொஞ்ச நேரத்தில் என்னை வந்து ஒரு ட்ராவல் ஏஜென்சியாகவே நினச்சிட்டேன். பட் ஆனால் சில ஊரில் சிலது மிஸ்ஸே பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஆஸ்ட்ரியா போனான்னா பேக்கரி ஐட்டம்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது, அப்புறம் இட்டாலி போனான்னா பாஸ்தா அண்ட் பீஸா மிஸ் பண்ணக்கூடாது. அது வந்து நிறையா பேர் ரிவ்யூ சொல்லுவாங்க. சில பேர் வந்து எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்களே யூடியூப்பில் இருக்கா, அவங்க வந்து ரோமில் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து நல்லா இல்லைன்னாங்க, எனக்கு நல்லா இருந்தது. என்னென்னா அந்த பார்ட், அதே ரிசர்ச் பார்ட் தான் அது மிஸ்ஸிங். ரிவ்யூ நீங்கள் எந்த இடத்துல சாப்பிட்ணும், எங்கே போனால் சூப்பரான பாஸ்தா கிடைக்குதுன்னு நீங்கள் தெரியாமல் போயிட்டீங்கன்னா, என்னடா ரோமில் இவ்வளோ கேவலமாக பாஸ்தா இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ இந்த எல்லா ரிசர்ச்சும் இம்பார்ட்டன்ட். அந்தந்த ஃபேமஸ் ஃபுட்டு எங்கே சூப்பராக இருக்குது, நம்ம போகிற லொக்கேஷனில் எது செம்ம ஒரு ரிவ்யூ இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டோ ஏதோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபைடாக பக்காவாக எடுத்து சாப்பிட்ணும். ஒரு வேளை பட்ஜெட்டுக்கு, ஒரு வேளை உங்களோட எக்ஸ்ப்ளோரிங் ஃபுட்டுக்கு அப்படி வச்சு போனான்னா நீங்கள் என்ஜாயும் பண்ணுவீங்க, பட்ஜெட்டும் இருக்கும். கிடையாது. ஸோ பிளானிங்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது எங்கேயுமே மிஸ் ஆனதே கிடையாது இது வரைக்கும் நாங்கள் போன கண்ட்ரீஸில். ஏன்னா புது கண்ட்ரி போகிறோம், ஒரு புது ஊருக்கு போகிறப்ப அங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் இப்படி வேலை செய்யணும்னு தெரியாது.
ஃபுட் என்ன கிடைக்கும்னு தெரியாது, எங்கே என்ன இருக்குன்னு தெரியாது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி போகிறதுன்னு தெரியாது, அந்த மக்களோட பிஹேவியர் என்னன்னு தெரியாது. நீங்கள் அங்கே போய் சத்தமாக பேசலாமா, பேசக்கூடாதா, குப்பையை எங்கே போடணும், சின்ன சின்ன விஷயமும் உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புது ஊருக்கு போயிட்டு நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து நிறைய ஸ்டடி பண்ணணும். அந்த வேலையை வந்து இவங்க தான் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. கண்டினியூஸாக பண்ணுங்கள், இன்னும் நிறைய பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி சீப்பாக புக் பண்ணலாம், ஷார்ட்டர் ஃப்ளைட்டாக, அதாவது டைரக்ட் ஃப்ளைட்ஸ் எப்படி கிடைக்கும். ஏன்னா சில ஃப்ளைட் சீப்பாக இருக்கும், பட் வெயிட்டிங் டைம் நிறைய இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம வந்து சீப்பாக புக் பண்ணலாம், பெஸ்ட்டு ஃப்ளைட்டை. ஓகே, இப்போது இந்த ஸ்கை ஸ்கேனர்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் போனீங்கன்னா ஃப்ளைட் எல்லாமே ரொம்ப சீப்பராக இருக்கும். அது நீங்கள் வந்து இந்த கண்ட்ரி தான் சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, நார்மலாக இப்போ இருக்கிற ஒரு டூர் போகணும், சும்மா பார்த்துட்ருப்பேன், இந்த ஊரெல்லாம் சீப்பாக வருதுன்னு தெரிஞ்சுப்பேன். சீப்பாக வருதுன்னா சரி அந்த ஊருக்கு போகலாமே அப்படின்ற மாதிரி ஒரு பிளானிங்கு. இன்னொரு பிளானிங் வந்து நீங்கள் எவ்வளோ அட்வான்ஸ்டாக புக் பண்ணுறீங்களோ அது கம்மியாகவும் இருக்கும். எந்த ஆப்பில் கம்மியாக இருக்குன்றது முக்கியம். ஸ்கை ஸ்கேனரில் ஜென்ரலாகவே கம்மியாக இருக்குது. நாங்கள் இது வரைக்கும் புக் பண்ணலாம் 2400 புக் பண்ணிருக்கிறோம், அந்த மாதிரிலாம் புக் பண்ணிருக்கிறோம். அதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால எங்களுக்கு ஸ்கை ஸ்கேனர் பெட்டராக இருந்திருக்கு. அட்வான்ஸ்டாக புக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸ்கூல் லீவ் எப்போ, யூரோப்போட ஸ்கூல் லீவ் எப்போ, அது ஒரு கண்ட்ரி இருக்குது, அந்தந்த கண்ட்ரியில் ஸ்கூல் லீவ் எப்போ அப்படின்றத பார்த்துக்கணும். சாட்டர்டே சண்டே லீவ் டேஸ் அதையும் பார்த்துக்கணும். எந்த டைமில் கூப்பன்ஸ் ஆஃபீஸில் கொடுத்து சுற்றி பார்க்க சொல்லுவாங்க அதையும் பார்க்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா யாருமே வராத டைம்னு ஒன்று இருக்கும். அதாவது ஒரு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், ஆனால் அது பீக் டைமும் கிடையாது. அந்த மாதிரி மந்த்தை தான் செலக்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விட்சர்லாண்டுக்கு அக்டோபர், இது வந்து ஒரு பர்ஃபெக்டான டைமிங்கு நீங்கள் போகிறதுக்கு. இங்கே வந்து நாங்களாக ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறது, இன்னொன்று வந்து ஆப் மூலமாக போகிறது. நாங்களாக ஓன் டிரான்ஸ்போர்ட் போகிறத நான் எப்படி புக் பண்ணுவேன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அக்காமடேஷனுக்கு எப்படி பார்ப்பேன், லொக்கேஷன்ஸ்லாம் பார்ப்பேன். முதல் லொக்கேஷன் பார்த்துட்டு அக்காமடேஷன் புக் பண்ணுவேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டைமில் அந்த லொக்கேஷன் பார்க்குறேன்ல, இந்த யூனிக் லொக்கேஷன்ஸ், இந்த யூடியூபர்ஸ்லாம் பார்க்குறேன், அந்த ஊரோட யூடியூபர்ஸ் பார்க்குறேன், அவங்கள வச்சு நான் டிசைட் பண்ணி இந்த லொக்கேஷன்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு புக் பண்ணுவேன். டேரெக்டாக அந்த ரூட் எப்படி இருக்குது, ஈஸியாக இருக்கான்னா பார்ப்பேன். ஈஸியாக இருந்தானா ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் போட்டு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுவேன். அதுக்குன்னு என்ன அது ஆன் த வேல என்னென்னலாம் இருக்குன்னு அதோடு சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணுவேன். இப்போ ஒரு வேளை நான் ஆப்பில் போடுறேன், ஒரு நாளைக்கு ஒரு 7-8 இடம் காட்ட போகிறாங்கன்னா எல்லா ஆப்பும் வந்து சரி இருக்காது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் கெட் யுவர் கைடு வந்து யூரோப்பில் ஒரு கண்ட்ரி போயிருந்தோம், அங்கே சூப்பராக இருந்தது. யூகேயில் கெட் யுவர் கைடு எனக்கு அவ்வளோவா பிடிக்கல, வியேட்டர் பிடிச்சிருந்தது இந்த ஊரில். வியேட்டரோட சர்வீஸ் யூரோப்பில் ஒரு இடத்துல அவ்வளோவா ஓகேவாக தான் இருந்தது, அவ்வளோ ஒன்றும் இல்லை. அப்போது ஒரு ஊருக்கும் அந்த ஆப்போட பர்ஃபார்மன்ஸு, அந்த லோக்கல் பீப்புள் டிரைவர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் மாறும். அப்புறம் ஸ்மால் குரூப் டூர் வந்து இருந்ததுன்னா நான் புக் பண்ணுறேன். ஏன்னா ஒரு 60 பேர் இருக்கிற ஒரு பஸ்ஸு வந்து எவ்வளோ தூரம் ஒரு இடத்துல நிறுத்துவாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. ஏன்னா ஒரு 60 பேரை மேய்க்கிறது எப்படி இருக்குது, ஒரு 10 பேரை மேய்க்கிறது எப்படி இருக்குது. அதனால் நான் மேக்ஸிமம் 10 பேர் இருக்கிறதே எடுக்க பார்ப்பேன். அதே மாதிரி பார்க்கிங்கு, நீங்கள் எல்லா கண்ட்ரிலையும் வந்து பார்த்தோன்னா பெரிய பஸ் நிறுத்துறதுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் வேறு, சின்ன வண்டி நிறுத்துறதுக்கான பார்க்கிங் ஸ்பேஸ் வேறு. அப்போ உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற யூனிக்கான பிளேசஸ்லாம் கூப்பிட்டு போய் நிறுத்துவாங்கன்னா சின்ன வேனு தான் நிறுத்துவாங்க. அப்போ ஸ்மால் குரூப் டூர் தான் நான் மேக்ஸிமம் இந்த பஸ்ஸெல்லாம் அந்த ஆப் இருக்கு இல்லையா, அதில் ஸ்மால் குரூப் டூரை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இன்னும் நிறைய ட்ராவல் பண்ண தான் போகிறோம். இது எல்லாமே எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், எங்களுடைய ஒப்பீனியன்ஸ், கம்ப்ளீட்டாக பர்சன் டு பர்சன் அது டிஃபர் ஆகலாம். ஸோ எங்களுடைய சஜஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு எங்கிட்டேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். போடுங்க, கொஸ்டின்ஸு என்ன இருக்குது அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அப்போ தான் நான் அடுத்த வீடியோ வந்து ஒரு வேளை நிறைய கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா நான் சீக்கிரமாகவே போட்டுருவேன், அதுக்கெலாம் ஆன்சர் பண்ணுற மாதிரி. ஓகே, இப்போ நாங்கள் புக் பண்ணுற எல்லா லிங்க்ஸும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஹோட்டல் புக் எதில் பண்ணுறோம், ஃப்ளைட் புக்கிங் எதில் பண்ணுறோம், எல்லா லிங்க்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்களும் அதை யூஸ் பண்ணி புக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எங்களை வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாத்தோட லிங்க்கும் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். Till then, bye bye from Vidya Paul from Tamil Good to Go channel.